ஓம் சாந்தி 10/1/2025 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் ஆபு, ராஜஸ்தான். நாம் தபஸ்யா செய்து கொண்டிருக்கக்கூடிய 10வது நாளாகும். நம்முடைய சூட்சுமமான தபஸ்யா நம்முடைய லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய மகான் லட்சியம் என்னவென்றால் நம்மை நாம் பர்ஃபெக்டாக மாற்றிக்கொள்வதுதான். ஒவ்வொரு விஷயத்திலும் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். இதற்கான ஓர் அழகான தாரணை என்னவென்றால் நம்முடைய எண்ணங்களை மகானாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்களின் சக்தி, நம்முடைய சிரேஷ்டமான எண்ணங்கள் நம்முடைய பாக்கியத்தை உருவாக்குகின்றது. நம்முடைய பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடியது நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் தான். எண்ணங்கள் தான் சிலருக்கு துக்கத்தை கொடுக்கின்றது, சிலருக்கு சுகத்தை கொடுக்கின்றது. எண்ணங்கள் தான் சிலரை ஊக்கம் உற்சாகத்தில் வைத்து கொள்கின்றது. சிலருடைய மனோ ஆசைகள் சீர்குலைந்து விடுகின்றது. எண்ணங்கள் தான் சிலரை லட்சியத்தை நோக்கி அழைத்து செல்கின்றது. எண்ணங்கள் தான் ஒரு சிலரை லட்சியத்தை மறக்க வைத்து விடுகின்றது. இவை அனைத்தும் எண்ணங்கள் மூலமாகத்தான் உருவாகின்றன. மனிதர்கள் நெகட்டிவ் எண்ணங்களை சிந்திப்பதால் ஒவ்வொரு அடியிலும் தோல்வியை அடைகின்றார்கள். மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். மனக்குழப்பத்தில் வந்துவிடுகின்றார்கள். பலவீனம் ஆகிவிடுகின்றார்கள். அவர்கள் பாசிட்டிவாக சிந்தித்தார்கள் என்றால் ஒவ்வொரு அடியிலும் நன்மை மட்டுமே தெரியும். இன்று இல்லை என்றாலும் நாளை கண்டிப்பாக நம்முடைய லட்சியத்தை அடைவோம் என்ற உறுதி அவர்களிடம் வந்துவிடும். நம்முடன் சுயம் பகவான் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் சோதித்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடத்தில் எத்தனை எண்ணங்கள் வெற்றி அடைந்தது, எத்தனை எண்ணங்கள் தோல்வியடைந்தது, எத்தனை எண்ணங்கள் உலக நன்மைக்காக உருவாகியது, எத்தனை எண்ணங்கள் அசுத்தமான பாவனையை உருவாக்கியது என்பதை சோதியுங்கள். நாம் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவர்கள். ஒரு விஷயத்தின் மீது மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள். என்னவென்றால் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் இந்த பூமியில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகின்றது. யார் சிரேஷ்ட யோகியாக இருக்கின்றார்களோ, யார் தன்னுடைய மனதை அமைதியாக வைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து சிரேஷ்டமான தூய்மையான வைப்ரேஷன் நாலாபுறமும் பரவி கொண்டிருக்கும். யார் முழு உலகத்திற்கும் நன்மை செய்கின்றார்களோ, இயற்கையை வைப்ரேஷன் மூலமாக மாற்றுகின்றார்களோ, அநேக ஆத்மாக்களுக்கு பிரேரணையை செய்விக்கின்றார்களோ இவர்கள் சிரேஷ்ட யோகி ஆவார்கள். ஆகவே சிரேஷ்ட எண்ணங்களை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். எந்த அளவிற்கு நம்முடைய மனதில் குறைவான எண்ணங்கள் உருவாகின்றதோ அவர்கள் யோக யுக்தாக இருப்பார்கள். ஒவ்வொரு எண்ணங்களிலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் வெற்றிகரமாக மாறிக்கொண்டே இருக்கும். வரதானமாக மாறிவிடும். ஒரு பொழுதும் நாம் குழப்பத்தில் வரமாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் சகஜ ரூபத்தில் வெற்றியை அடைந்து கொண்டே இருப்போம். இன்று முழு நாளும் காரியங்கள் செய்து கொண்டே இருந்தாலும் இடையிடையே நம்முடைய எண்ணங்களை சோதிப்போம். நாம் எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம், ஏன் சிந்திக்கின்றோம், நாம் சிந்திப்பது சரியா அல்லது தவறா என்பதை சோதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு பதில் கிடைக்கும். நாம் என்ன சிந்திக்கின்றோமோ அதை சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. வீணான எண்ணங்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம், தேவையற்றதை சிந்திக்கின்றோம் என்பது புரிய வரும். நம் மீது முழு கவனத்தை செலுத்துவோம். சிரேஷ்ட எண்ணங்களை உருவாக்குங்கள். சோமானில் இருப்பதின் மூலமாக சிரேஷ்ட எண்ணங்களை உருவாக்க முடியும். நம்முடைய சிரேஷ்டமான சோமான் நம்முடைய எண்ணங்களை மகானாக மாற்றிவிடும். இன்று 3 நாளும் அமைதியின் சக்தியை நமக்குள் நிரப்பிக்கொள்வோம். யாரிடம் அமைதியின் சக்தி இருக்கின்றதோ அவர்கள் எண்ணங்களை ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இந்த விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னவென்றால் யாரிடம் சக்தியின் முழு ஸ்டாக் இருக்கின்றதோ, சிரேஷ்ட எண்ணங்கள், சம்பூர்ண ஞானம், இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் ஒரு நொடியில் எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இந்த சக்தி எதிர்காலத்தில் நமக்கு மிகவும் தேவைப்படும். 5 தத்துவங்கள் மிக பெரிய பேராபத்துக்களை உருவாக்கும். நாலாபுறமும் கூச்சல், குழப்பம், ஐயோ ஐயோ என்ற சப்தம் ஏற்படும். அப்பொழுது நம்முடைய எண்ணங்களின் சக்தியின் மூலமாக பல விஷயங்களை நிறுத்த முடியும். வாருங்கள், இன்று 3 நாளும் எண்ணங்களை குறைவாக உற்பத்தி செய்வோம். ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைப்போம். கனவில் கூட நடந்து முடிந்த விஷயங்களை சிந்திக்காதீர்கள். ஆத்மாவாகிய நான் மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன்.
இரு புருவ மத்தியில் ஜோதி சுரூபமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். நம் முன்னால் ஞான சூரியன் சிவபாபா பிரகாசமான ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். அவரிடமிருந்து பிரகாசமான கிரணங்கள் நம் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள். பிறகு நம்முடைய ஆத்மாவை பாருங்கள். பிறகு பாபாவை பாருங்கள். இது போன்ற அனுபவத்தை 1 மணி நேரத்திற்கு 10 முறையாவது செய்யுங்கள். பிறகு உங்களுடைய மனநிலை ஒரு நொடியில் ஏகாக்கிரதா நிலையை அடைந்துவிடும். அதாவது மனம் புத்தி ஒருநிலைப்படும். பிறகு யோகத்தின் மூலம் பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி.